ஹாய், ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தலாமா? February 2024 கேட்ட அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அந்த எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் இன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் 8,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% per annum, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3. ஸோ இப்போது இதில் 2 வகை இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, ரெண்டுலேயும் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்குறது கொஞ்சம் பெரிய வேலை. ஸோ அதுக்கடுத்து என்ன இருக்குது அப்படின்னா, இந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் ஃபார் 2 இயர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா, 3 இயர்ஸ்க்கு ஃபார்முலா. ஸோ 2 இயர்ஸ் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலான்னா, டிஃபரன்ஸ் ஈக்குவல்ஸ் பி இன்ட்டு ஆர் பை 100 தான் ஹோல் ஸ்கொயர். இதே இது 3 இயர்ஸ் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, டிஃபரன்ஸ் ஈக்குவல்ஸ் பி இன்ட்டு ஆர் பை 100 தான் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 300 ப்ளஸ் ஆர் டிவைட் பை 100. சரியா? ஓகே. ஸோ இப்போ பண்ணலாமா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிஃப்ரென்ஸ் வந்து எத்தனை இயர்ஸ்க்கு? 3 இயர்ஸ்க்கு. ஸோ ஃபார்முலா இதுதான். ஓகேவா? பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 8,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5 இயர்ஸ். பிரின்சிபல் 8,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. சரியா? இது வந்து 3 இயர்ஸ்க்குனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். டி ஈக்குவல் பிரின்சிபல் எவ்வளோ? 8,000 இன்ட்டு rate of interest 5% divided by 100 the whole squared into 300 plus r rate of interest 5% divided by 100. 1 5s are 5, 2 5s are 10, 0. So அப்போ இங்கே என்ன இருக்குது? 1/20. ஓகேவா? ஸோ 8,000 into 1/20 தான் ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ அப்போ 1/20 into 1/20 இப்படி எழுதிக்கலாம். சரியா? into 300 plus 5 எவ்வளோ? 305 divided by 100. 0 0 0 0 கேன்சலா? ஸோ இந்த 0 கேன்சல். 1 2 is 2, 4 2s are 8, 2 2s are 4, 1 2 is 2. ஸோ இங்கே வந்து மிச்சம் என்ன இருக்குது? 10 இருக்கா? ஸோ 1 2s are 2, ஸோ இந்த 0 அப்படியே கீழே வந்துடும். அகைன் 1 2s are 2, 5 2s are 10, 1 5s are 5, 6 5s are 30, இங்கே 1 5s are 5. ஸோ அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோ? 61 rupees. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷனில் பாருங்கள். எஸ் இருக்குது. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நீங்கள் கேட்கலாம், நான் எதுக்கு இவ்வளோ பெரிய ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும்? நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி நான் பண்ணுவேன். இது 1 வருஷத்துக்குன்னா அது ரொம்ப ஈஸி. 2 வருஷத்துக்கு கூட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஓரளவுக்கு கேல்குலேட் பண்ணிடலாம்னு வைங்களேன். ஸோ 3 வருஷம்லாம் போனால் நீங்கள் க்யூப் எடுக்கணும். ஒரு நம்பருக்கு க்யூப் எடுக்கணும். ஸோ அவ்வளோ பெரிய மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரீவியஸ் சம்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பை கைஸ், தேங்க்யூ.